Taste the Daily. நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். இது சொல்லியடி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினர் மக்கள் வழிகாட்டி இயக்கத்தின் மாநில தலைவரும் விழித்திருக்கும் வழிகாட்டி மாத இதழின் ஆசிரியருமான திரு டி.சி. ராஜேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடப்பாண்டுல முதல் கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கிற அந்த சூழ்நிலையில ஆளுநர் பேசினதை மைக்கு துண்டிச்சிருக்காங்க ஆளும் அரசு. இது ஜனநாயக விரோத போக்கு அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அது உள்ளார்ந்தபடியே எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறத நம்ம முழுமையாக ஏற்றுக்கொள்ள தான் வேணும். ஏன்னா இந்த ஆளுங்கட்சி திராவிட மாடல் திமுக அரசு நாங்கள் டிரான்ஸ்பரன்சி, அதாவது வெளிப்படைத்தன்மையாக நாங்கள் செயல்படுகிறோம், எங்களுடைய அரசு எதுவுமே ஒளிவு மறைவு இல்லாமல் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு டிரான்ஸ்பரன்சியாக செயல்படுகின்ற ஒரு அரசு உண்மையான அரசாக இருந்தால் ஏன் மைக்கை கட் பண்ணணும்? அதுவும் இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதி. அதே போல் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மாநிலத்தினுடைய முதல் பிரதிநிதியாக இருக்கிறது கவர்னர் தான். அப்படி இருக்கிறப்ப இவர் மிஸ்டர் ஆர்.என். ரவி கவர்னராக பதவியேற்ற கடந்த இந்த சமீபத்திய 3 ஆண்டுகளில் ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட அவர் பேசலை, அவருடைய கருத்துக்களை பண்ணல. ஆனால் அரசாங்கம் சொல்லக்கூடிய அவங்க அனுப்பக்கூடிய அந்த டாக் தான் அவர் படிக்க போகிறாரு, பேச போகிறாரு. ஆனால் அது உண்மைக்கு புறம்பானதாக இருக்குது அப்படின்றது அவர் மனசாட்சி அடகு வச்சு அவர் பேசுறதுக்கு முன் வரல. அது ஃபார்மாலிட்டியாக அவர் கொண்டுட்டு போகல. ஏன்னா அவர் ஒரு ஐபிஎஸ். அப்படி இருக்கிறப்ப மக்களோட மக்களை பயணித்தவர், மக்களுடைய வலியும் வேதனை புரிந்தவர். அதனால் தமிழ்நாட்டினுடைய புள்ளி விவரங்களை ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டு இருக்காரு, டிபார்ட்மெண்ட் வைஸ். அவர் ஒரு அரசியல் கட்சி மாதிரி ஒரு சட்டமன்ற ஆண்டினுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநருடைய உரையோட தான் தொடங்கணும் அப்படின்றது ஒரு மரபு இருக்கிற அதே சமயத்துல தான் ஆளும் அரசு கொடுக்கக்கூடிய ஒரு உரையை தான் அவர் வாசிக்கணுன்றதும் ஒரு மரபு தான். அப்போ அந்த உரையை வாசிக்கிறதுல ஆளுநருக்கு பிரச்சனை இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. அவர் அதில் கொடுத்துருக்க அந்த ஆளுநர் உரையில் கொடுத்துருக்க புள்ளி விவரங்கள் எல்லாமே முழுமையாக உண்மைக்கு புறம்பானதாக இருக்குது. உதாரணத்துக்கு அவர் கொடுத்துருக்கிற புள்ளி விவரங்கள் ஏன் புறக்கணித்த வெளிநடப்பு செய்தன்றதுக்கு ராஜ்பவனே ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கவர்னருடைய மைக் நிறுத்தப்பட்டது, அது ஒரு பெரிய விஷயம். அதே போல் உரையில் ஆதாரமற்ற தவறான தகவல்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது மக்களுக்கு தொந்தரவு செய்யும் முக்கியமான பிரச்சனைகளை பற்றி அதில் பேசப்படலை. அதுக்கு அடுத்தது புள்ளி விவரங்கள்லாம் அவங்க கொடுக்குறாங்க இல்லையா, அந்த புள்ளி விவரங்கள் உண்மைக்கு புறம்பாக இருக்குது. தமிழ்நாடு மாநிலத்தில் கடந்த 4.25 ஆண்டுகளில் 12 லட்சம் கோடிக்கு முதலீடுகளை வெளிநாட்டிலேருந்து நாங்கள் கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறது இந்த கூற்று உண்மைக்கு வெகு தொலைவில் இருக்குன்னு கவர்னர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, தொழில் சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பேப்பர் லெவலில் தான் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் ஃபீல்டில் இல்லைன்றார். அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்து சம்பவம் தமிழ்நாட்டில் 33% அதிகரிச்சிருக்கின்றார். போதைப் பொருள் மருந்துகள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, இளைஞர்களை பாழ்படுத்தி குட்டிச்சவராக்குன்னு சொல்கிறார். இதில் இன்னமும் ஒரு படி அவர் கிரவுண்ட் லெவலில் போய் விளிம்பு நிலை பட்டியல் என தலித் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக இருக்குது. இவன் முற்றிலும் புறக்கணிச்சிருக்க அவருடைய கவர்னர் உரையில். அப்போது தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்தில் 20,000 பேர் தற்கொலை பண்ணி செத்து போகிறாங்க. ஒரு ஆண்டுக்கு 35 பேர் சராசரியாக சாவறாங்க அப்படின்னு சொல்கிறார். சுமார் 65 நபர்கள் தற்கொலை நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியாவிலே தற்கொலை நகரம் என்று போற்றப்படுவது நம்ம சென்னை தான் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொன்று கூடுதலாக, உள்ளாட்சி தேர்தலை வேண்டுமென்று உள்நோக்கத்தில் இந்த மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு நடத்தாதனால பல ஆயிரம் கிராம பஞ்சாயத்துகள் செயலிழந்து போய் கிடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மாநிலம் முழுவதும் பல ஆயிரங்கள் அறங்காவலர் குழுக்கள் செயல்படாதனால இந்து அறநிலையத்து கோயில்கள் கவர்மெண்ட் எடுத்துட்டு அவங்க கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்காங்க. அங்கே இந்து பக்தர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அடிப்படையிலான அரசியலமைப்பு கடமைகளை புறக்கணிக்கிறது இந்த அரசு. இந்த காரணங்களுக்காக இந்த ஆளுநர் உரையை நான் படிக்கிறதுக்கு விரும்பல, மனசாட்சி அடகு வைக்க விரும்பலைன்னு அவர் வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்குன்னா,
அது வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. கவர்னர் போனதும் இவங்களும் போயிட்டாங்க. இவங்களுடைய கருத்துக்களை ப்ரெஸ்ஸுக்கு சொல்கிறாங்க. இருக்கிற அவங்களே ஆளுங்கட்சி மட்டும் ஆம் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதே கூத்து என்னன்னா, பாராளுமன்றத்தில் நடக்கிறப்போ ஆளுங்கட்சிங்க ஒரு பில்லை மசோதா கொண்டு வராங்கன்னு சொன்னால் இவங்க எதிர்கட்சிகள்லாம் வெளிநடப்பு செஞ்சுருவாங்க. ஆளுங்கட்சிங்க பில் ஓகே பண்ணுறப்போ அப்போ இவங்க குரல் கொடுக்குறாங்க, ஒருதலை பட்சமாக பண்ணிட்டாங்க. அப்போது டெல்லியில் பாராளுமன்றத்தில் நடந்தால் மட்டும் அது ரத்தம், இவங்க வந்து தக்காளி சட்னியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ இது யாரை ஏமாத்துற வேலை? திருவாளர் பொது ஜனங்களை வந்து வாய்மூடி மாயாஜலங்களாக இவங்க வாய்மூடி பண்ணாங்க. இவங்க திட்டங்களும் அப்படியே தான். இப்போ சமீபத்தில் வந்து முதல்வர் சொல்கிறாரு, உங்கள் கனவை சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அந்த கனவை சொல்கிறாங்க, எத்தனை பேர் நிறைவேற்றுறாங்க? அங்கே இருக்கிற ஆளுங்கட்சி மகளிர்களை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு செட்டப் பண்ணிவிட்டு அதை கேட்குறாங்க. அதை கேட்டு அவங்க செய்கிறாங்க. முழுக்க முழுக்க தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தை மகளிர் சுய உதவி குழுக்க தங்களுக்கு வாக்கு வங்கிகளாக பிரச்சார பீரங்கிகளாக இந்த அரசினுடைய பணத்தை செலவு பண்ணி பயன்படுத்தி சட்டத்துக்கு புறம்ப செயல்படுது. சரி, இப்போ வந்து ஆளுநர் உரையும் சரி எதிர்க்கட்சிகளுடைய உரைகளையும் சரி நேரலை செய்ய வேண்டும் அப்படின்றதும் ஒரு மரபு தான். ஆனா ஆளுநரையே இதுவரைக்கும் வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து அவருடைய பேச்சுக்களை உரைகளை வந்து இவங்க நேரலை செய்யாம பண்ணிட்டு வந்த இந்த சூழ்நிலையில இப்போ ஆளுநருடைய உரையையும் வந்து நேரலை செய்யாம இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஜனநாயக விரோத போக்கு இல்லையா? ஆனா ஆளுநர் வெளிநடப்பு செய்த பிறகு உடனேயே முதலமைச்சர் பேசக்கூடிய உரைகள் வந்து நேரலை செய்யப்படுது. எப்படி பாக்குறீங்க? இது ஒரு வன்மமான செயல் தான். இவங்க வந்து வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுறாங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் வந்து திருவாளர் பொது ஜனங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும், அதை டெலிகாஸ்ட் பண்ணி ஆகணும். அப்போ அது டெலிகாஸ்ட் பண்ணாமல் இவங்களுக்கு தேவையானது மட்டும் செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு ஆப்போசிட்டாக பண்ணாங்கன்னா இவங்க உண்மையிலேயே வேண்டுமென்றே உள்நோக்கத்தில் ஆளுநர் என்ற பதவியை வந்து மறுக்கிறதுக்கும் ஆளுநரை வந்து வெளியேற்றுறதுக்காக ஆளுநரை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுவதற்கு தான் இவங்க அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க. அது வந்து உண்மையிலேயே வந்து வஞ்சிக்கப்பட்ட ஒரு நியமம். அந்த வஞ்சிக்கப்பட்ட ஒரு நிலை வந்து இருக்கிறப்ப இவங்க எப்படி வெளிப்படைத்தன்மையாக வந்து அரசியல் நடத்த முடியும்? அரசு திட்டங்களும் சட்டங்களும் அப்படி தான் இருக்குது. இவங்களுக்கு தேவையானவங்களுக்கு ஒரு பார்ஷாலிட்டி பார்க்குறது, ஏன் எதற்கு எப்படின்னு கேள்வி கேட்குறவங்கள வந்து எஃப்ஐஆர் போட்டு பொய் கேஸ் போட்டு கஞ்சா கேஸில் உள்ள தள்ளுறவங்க தானே இவங்க. எந்த சமூக ஆர்வலராவது அரசாங்கத்தை குறை சொல்லி மைக்கு முன்னாடி பேசினாலோ இல்லாட்டினா ப்ரெஸ்ஸுக்கு வந்து பேட்டி கொடுத்தாலோ அவங்க மேலே பொய் கேஸ் போட்டு நடத்தக்கூடிய நிலையில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஷவுக்கு சங்கருடைய நிலையெல்லாம் பாருங்கள், ரொம்ப பரிதாபமுக்குள்ள விஷயங்கள். அப்போது திருவாளர் பொது ஜனங்களுக்கு சாமானிய மக்களுக்கு என்ன நடக்குதுன்றதை வந்து வெட்ட வழியாக சொல்லக்கூடிய ஒரு யூடியூபரை வந்து தேவையில்லாமல் கேஸெல்லாம் போட்டு அவங்கள வந்து முடக்கிறாங்க. அப்போ இந்த வன்மத்தை தானே ஆளுநர் மேலே நீங்கள் தெளிக்கிறீங்க. இதை வந்து ஒருதலை பட்சமானது. அதிகாரத்தில் இருக்கிறன்றதுக்காக இவங்க எது ஒன்றாலும் செய்துன்னு சொன்னால் இவங்களுக்கு எல்லாம் முடிவு கட்டுறதுக்கு 2026 திருவாளர் பொது ஜனங்கள் தயாராக இருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு 8.5 கோடி மக்களினுடைய பிரதிபலிப்பா இருக்கிற சட்டமன்றத்துல வந்து ஆளுநர் வந்து நாங்க கொடுத்த உரையை வாசிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அதே 8.5 கோடி மக்களினுடைய பிரதிபலிப்பா இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது இவங்க நேரலை செய்ய மாட்டாங்க அப்படின்றது தானே பெரிய குற்றச்சாட்டு. இப்ப ஆளுநர் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் போது இதற்கான பதில் என்னவாக இருக்கும் திமுக கிட்ட? அதாவது இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா கவர்னர் மாளிகையிலேருந்து ப்ரெஸ் ரிலீஸ் அந்த அளவுக்குலாம் வராது. அது எல்லாம் வந்து அமைக்கபிளாக போகும். காரணம் என்னன்னு கேட்டால் அரசியல் பின்புலம் உள்ளவங்க தான் பெரும்பாலும் வந்து கவர்னராக இருந்திருக்காங்க. இப்போ வந்து ஒரு IAS IPS லெவலில் வரப்போ வந்து அவங்க எல்லாமே ஆழ்ந்த அறிவாளிகள். அதே திட்டங்களையும் சட்டங்களையும் செயல்படுத்தியவங்க, மக்களோடு மக்களாக ட்ராவல் பண்ணவங்க, எது தேவை என்னன்றது தெரியும். அது மட்டும் இல்லாத RN ரவி என்பவர் தமிழ்நாட்டுடைய வரலாறுகளை பின்புலங்களை எல்லாத்தையும் கற்று தேர்ந்த ஒரு நபர். அப்படி இருக்கிறப்ப வந்து மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்கன்றது வந்து அவருக்கு லட்சக்கணக்கான மனுக்கள் வந்து போகுது. மக்கள் வழிகாட்டி இயக்கத்தின் சார்பில் நாங்கள் முதலமைச்சருக்கு அனுப்பக்கூடிய பொதுமக்களுடைய கோரிக்கை மனுக்கள் அத்தனையும் கவர்னருக்கு அனுப்புகிறோம் நாங்கள். அப்போது எங்களுடைய ரெப்ரசன்ட் மனுக்களை அத்தனையும் வந்து பொதுமக்களுடைய கோரிக்கைகளை செக்ரட்டரியேட்டுக்கு சம்மந்தப்பட்ட துறைக்கு டெப்டி செக்ரட்டரி கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து அனுப்புகிறாங்க. அந்த கோரிக்கை மனுக்களுக்கு நடவடிக்கை எடுப்பதில்லை. உதாரணத்துக்கு என் கையில் ஒரு மனு இருக்குது பாருங்கள். இது வந்து சென்னை ராஜ்பவன் ஆளுநர் செயலக துணை செயலாளர் அவர்கள் கடித எண் போட்டு 6/11 அனுப்புன தபால் ஒன்று, வருவாய் சுரந்த சார்ந்தம். அது இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏறக்குறைய ஒரு 15 கிராமங்களில் இருக்கக்கூடிய அருந்ததியின மக்களுக்கு தலித் மக்களுக்கு பட்டா 100 ஆண்டுகளாக கொடுக்கல, இதை நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறோம். கனவை சொல்லுங்கன்னு சொல்கிறார் இல்லையா முதலமைச்சர், அது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அனுப்புனது கவர்னருக்கு அனுப்பியிருக்கோம். கவர்னருக்கு அனுப்புனதை வந்து
அனுப்பிட்டு எங்களுக்கு கடிதம் இருக்குது, இதை எடுத்து போய் நான் வந்து இது நேற்று திருப்பூர் கலெக்டர் ஆஃபீஸில் கேட்குறேன், நீங்கள் கவர்னர்னா பிரசிடெண்ட்டாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் இங்கே நடக்கிறது தான் நடக்கும், நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புகிற நிலையில் தான் இருக்குது. அப்போது சாதாரண பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களை வந்து கவர்னர் ஆஃபீஸ் கண்ணும் கருத்துமாக நடவடிக்கை எடுப்பதுக்கு போகிறாங்க. அப்போ இவ்வளோ கோரிக்கை மனுக்கள் கவர்னருடைய கவனத்துக்கு போகும் இல்லையா? எத்தனை பெட்டிஷன்ஸ் வந்து பப்ளிக் ஆண்டு இருந்து என்ன மாதிரி கோரிக்கை வந்து என்னென்ன பிரச்சனை வருது எல்லாமே தெரியும் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப வந்து கவர்னர் வந்து அவர் வந்து புள்ளி விவரத்தில் சொல்கிறது தப்பு இல்லையே, நீங்கள் வந்து தவறான கொடுக்கத்தால் நான் படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது தப்பு இல்லையே. அப்போ அவர் மனசாட்சியை அடகு வைப்பதற்கு தயாராக இல்லை. அப்போ இவங்க வந்து முதலமைச்சருடைய அதிகாரம் இருக்குதுன்றதுனால அவர் துஷ்பிரயோகம் பண்ணி இவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை வந்து தரக்குறைவாக நடத்துறது வந்து கண்ணியக்குறைவாக நடத்துறது வந்து சமூக வெட்கக்கேடு. சரி, இப்போ ஆளுநர் பதவி அப்படின்றது வந்து இன்னைக்கு நேற்று உருவாக்கப்பட்டது இல்லை, இது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு இதுதான். ஆனா இப்போ வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு ஆளுநர் பதவியே தேவையில்லாதது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதிமுக ஆட்சி காலங்கள்லயும் ஆளுநர்கள் இருந்திருக்காங்க, அவங்களை எப்படி கையாண்டாங்க, எப்படி நடத்தினாங்க சார்? அதாவது 1967க்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி, அதன் பிறகு அண்ணாதுரை சிறையம்மா வந்த பிறகும் சரி, பக்தவச்சலம் சிஎம்மா இருந்த பிறகு சரி, காமராஜர் இருந்த பிறகு சரி, இது வந்து புனிதமாக போற்றப்பட்ட ஒரு பதவி ஆளுநர் பதவி என்பது. அப்போ அந்த பதவி இருந்தால் தான் மத்திய அரசாங்கத்தினுடைய வழிநடத்துதலும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய கைடன்ஸ் வச்சு செயல்படுத்த முடியும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ இது எதுவுமே தேவையில்லைன்னு சொல்ல இவங்க வந்து தள்ளிவிட முடியாது, அந்த அதிகாரம் இவங்களுக்கு கிடையாது. அரசாங்கத்துக்கு கொடுத்த சட்டத்திட்டங்களை செயல்படுத்துவது கண்காணிப்பது உங்களுக்கு வந்து தேவையானது நீங்கள் இஷ்டத்துக்கு செய்யணும், உங்களை கண்ட்ரோல் பண்ணுறது யாருங்க? அப்போ அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்த ஆளுநர் போஸ்ட்டு கண்டிப்பாக தேவை தான். அதனால ஆளுநர் போஸ்ட்டே எங்களுக்கு தேவையில்லை, நாங்களே ராஜா நாங்களே மதுரைன்னு சொன்னால் இப்போவே கடந்த 4.5 ஆண்டுகளில் ரவுடிசம் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. எங்கே எடுத்தாலும் கொலை, கற்பழிப்பு, செயின் ஸ்நாச்சிங், அதே போல் பள்ளி கல்லூரி மாணவங்களில் போதை மாத்திரந்து கஞ்சாலேருந்து அபீன்லேருந்து அவன் பயிர் வைக்கிறான். இன்றைக்கி பாருங்கள் செய்தித்தாளில் பார்க்குறேன், பிளாட்ஃபார்ம் ஒருத்தருடைய பழைய அக்யூஸ்ட் வீட்டில் காம்பவுண்ட் சவரில் வந்து கஞ்சா செடி முளைச்சிருக்குன்னு போட்டோட எடுத்து போட்டுருக்காங்க. அப்போ இது எதை நோக்கி பயணிக்குது? அதனால் இவங்களுடைய ஆட்சி படி மேலே போய் அரசியல் திருத்தத்தையே நாங்க செய்வோம், ஆளுநர்ன்ற ஒரு பதவியே இல்லாத அளவுக்கு அரசியல் திருத்தம் செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி கொண்டு வர முடியாது. அதாவது வந்து சட்ட மாமதை டாக்டர் அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மத்திய அரசாங்கம் சட்டங்களை திருத்துவதற்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவங்க அதை பார்த்துட்டு வந்து புலியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையாக தான் இவங்க சொல்றாங்க. இது வாய் சவடாலுக்காக வெளிப்பார்வைக்காக முலாம் போச மாட்டப்பட்ட ஒரு டயலாக் தான். ஆனால் அது மாதிரி செய்யறதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை. மாநில அரசுக்கு உட்பட்ட அதுக்கான சட்ட திருத்தங்களை இவங்க தேவையான கூட அது வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் அனுப்பி ஆகணும். அப்படிதான் சொல்றது இந்திய அரசியலமைப்பு சட்டம். இவங்களே திருத்திக்க முடியாது. இவங்களே திருத்திக்கன்னா நாடு சுடுகாடு ஆயிடும். சரிங்க சார், இப்போ தொடர்ச்சியாக போராட்டங்களும் நடந்துகிட்டே தான் இருக்குது தமிழ்நாட்டில். ஆளுநரும் வந்து ஒரு எதிர்மறையான ஆளுமரசுக்கு எதிர்மறையான ஒரு கருத்துக்களை தான் தெரிவிச்சிருக்காரு. திமுக வந்து சரியாக செயல்படவில்லை அப்படின்றது வெளிச்சம் போட்டு தெரியுது. 2026 தேர்தலில் இது எப்படி இருக்கும் சார்? கண்டிப்பாக வந்து எதிரொலிக்கிறது வந்து வேறு மாதிரியாக தான் இருக்கும் ரிசல்ட்டு. ஏன்னா இவங்களுடைய ஆட்சியில் எதுவுமே ரிசல்ட் இல்லை. கடந்த 4.25 ஆண்டுகளில் துறைவாரியாக திட்டங்களுடைய பெயர்கள் தான் பட்டியலிடப்பட்டுள்ளது. அந்த திட்டங்கள் முலாம் பூசப்பட்ட கவர்ச்சியான ஒரு திட்டங்களாக தான் இருக்கிறது, செயல்பாட்டில் கிடையாது. அப்படி யாராவது பயனாளிகள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஆளுங்கட்சி சேர்ந்த கட்சிக்காரர்களாக தான் இருப்பாங்க. இப்போ ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை அதுவே ஃபெயிலர் ஆயிடுச்சு, நோ ரிசல்ட். அதே போல் வந்து விடியல் பயணமும் நோ ரிசல்ட்டு. பெரிய இவங்க சொல்லிக்கலாம் நாங்கள் இவ்வளோ பேர் புள்ளி விவரங்கள் கொடுக்கலாம், ஏன்னா அரசு இயந்திரத்தை இவங்க கையில் வச்சுருக்காங்க, அதனால் இவங்க சொல்கிற புள்ளி விவரங்கள் தான் அவங்க ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்க போகிறாங்க. அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இடைநிலை ஆசிரியர்கள் அவங்களுக்கு வந்து உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடையாது, சம ஊதியம் கிடையாதுன்னு அவங்க வந்து இன்றைக்கி ஆர்ப்பாட்டத்தில் இருக்காங்க. அதே போல் வந்து சத்துணவு அமைப்பாளர்கள் அவங்கள வந்து தங்களை வந்து ரெகுலர் இதில் கொண்டு வரலன்னு சொல்லிட்டு அவங்க போராடிட்டு இருக்காங்க. அதே போல் செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்க. இது மாதிரி தொடர்ந்து தமிழ்நாட்டில் அனைத்து அரசு ஊழியர்களும் இவங்களுக்கு எதிராகவே போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லை, விலைவாசிகள் எல்லாமே அதிகமாகிடுச்சு. இவங்க வந்து கவர்ச்சிகரமான இப்போ என்னதான் திட்டங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்தா கூட கடந்த ஆண்டில் கொடுத்தாங்க இல்லையா, அதுவே இன்னும் நிறைவேற்றப்படல. அதுவே 35% கூட இல்லை. ஆனால் இவங்க சொல்கிறாங்க நாங்கள் 100% அதையெல்லாம் வெற்றி வாகை சூடிட்டோம், செஞ்சிட்டோம், மக்கள் எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க, சந்தோஷமாக. இல்லை, வறுமையும் ஏழ்மையும் இன்னும் இருக்குது. என்னென்னா தமிழ்நாடு வந்து தள்ளாடுகின்ற குடிகார மாநிலமாக மாற்றிருக்கு. படி என்று சொல்ல வேண்டிய திராவிட மாடல் அரசு குடின்னு குடிக்க வச்சுட்டாங்க. இவங்க கொடுத்த பொங்கல் தொகுப்பு 3000 ரூபாய் இவங்க கொடுத்த மாதிரி கொடுத்து அந்த பக்கம் டாஸ்மாக் கடை மூலமாக வாங்கிட்டாங்க. இதை தான் இவங்க செய்கிறாங்க. இவங்க உண்மையான அரசாக இருந்தால் மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதி நாங்கள் வந்து முதல் கையெழுத்து வந்து டாஸ்மாக் கடைகளை மூடுன்னு சொன்னாங்க இல்லையா, அது கொண்டு வரலையே. மக்கள் வந்து ஏமாளிகள் கிடையாது, தெளிவாக இருக்காங்க. மாற்றம் கண்டிப்பாக வரும்.
இவங்களுக்கு எதிரான முடிவை 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒலிக்கும். சரி, இப்போ பொங்கல் பரிசு தொகுப்புன்னொடனே இன்னொரு கேள்வி, பொங்கல் பரிசு தொகுப்பு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கிடைச்சிருச்சா சார்? இல்லை, கண்டிப்பாக கிடைக்கல. 22 கோடி அரிசி வழங்கக்கூடிய அட்டைதாரர்களுக்கு மட்டும் கொடுக்குறதா இவங்க சொன்னாங்க. 3000 ரூபாய் ஒரு கரும்பு, 1 கிலோ சர்க்கரை, பச்சரிசி அது கொடுக்குறதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு கொடுத்ததில் வந்து ஏறக்குறைய விடுபட்டது 7 லட்சம் கார்டுதாரர்கள் இன்னும் கொடுக்கல. அரிசி கார்டுதாரர்களே, சர்க்கரை கார்டுலாம் கிடையாது. அரிசி கார்டுதாரர்கள் தான் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய வறுமை கோட்டில் இருக்கிற மக்கள். அந்த 2.5 கோடியில் 2.25 கோடியிலேயே இன்னும் 7 லட்சம் பேர் வந்து பாக்கியாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த அரசு வந்து இன்னமும் அது கொடுக்கலாமா, அது எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்றதை இன்னும் அறிவிப்பு செய்யல. உண்மையிலே உள்ளார்ந்தபடி விளிம்பு நிலை மக்களுக்காக இவங்க செயல்படுகின்ற ஒரு அரசாக இருந்தால் அது அப்பயே சொல்லியிருக்கணும். 14ஆம் தேதி முடிஞ்சிச்சு, நீங்கள் வந்து 16ஆம் தேதியிலேருந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லலை? இதை வந்து அந்த சம்பந்தப்பட்ட உணவு பொருள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையினுடைய அரசு செக்ரட்டரி கேட்குறப்ப வந்து அரசு எங்களுக்கு சொல்லலை, முதலமைச்சர் சொன்னால் தான் நாங்கள் செயல்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த 7 லட்சம் பேர் வாங்காதவங்க என்ன வேண்டப்படாதவங்களா இல்லை தீண்டத்தகாதவங்களான்னு தெரியல. இது அரசு தான் பதில் சொல்லணும். காரணம்னு கேட்டால் உண்மையிலேயே இவங்க வந்து ஒரு நலவாழ்வு அரசு என்றால் அடித்தள மக்கள் மேலே கரிசனை உள்ளவங்களாக இருந்தால், நாட்டு மக்கள் மேலே கரிசனை உள்ள எல்லாமே வெளிப்படையாக செய்வாங்க. இவங்க வெளிப்படையாக எதுவுமே செய்யலை. ஓகே, சரிங்க சார். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம் மேடம். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.